அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஏன் நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த உலக கவலைகளை நீங்கள் மறந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் இப்படி தேவ ராஜ்யத்தை தேடி தேவராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்ததினால எப்படி வாழ்ந்தாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32-33. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்களின் நோக்கம் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவது, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பது. இந்த நோக்கத்திலே அவர்கள் இருந்தபடினால இந்த உலக பிரகாரமான கவலைகள் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அவர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோமா? பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறோமா? இருந்தது. எப்படி ஜெயித்தாங்கன்னா, அவங்க கோல், அவருடைய லக்கு, அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் எல்லாம் முதலிடம் இயேசுவுக்கு, முதலாவது தேவராஜ்யம், முதலிடம் அந்த ராஜ்யத்தை பிரசங்கிப்பது, அதற்காக வாழ்வது. இந்த அவருடைய மிக முக்கியமான நோக்கத்தில் வாழ்ந்தபடினால் இந்த உலக பிரகாரமான கவலைகளை ஜெயிக்க முடியுது. இருந்தது கவலை, ஆனால் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனையோ பாடுகள் மத்தியில் இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் இந்த நாளிலே தருவார். அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது போல உங்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருக்கும். ஒன்றில் நீங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். இதுவரை எதை ஜெயிக்க முடியலன்னு சொல்லி நினைத்தீங்களோ அதை ஜெயிக்க இன்றைக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருவார். எதெல்லாம் தோற்று போனீர்களோ, ஜெயிக்க முடியலன்னு சொல்லி நினைத்தீர்களோ, இன்றைக்கு விசேஷித்த அபிஷேகம் கிருபை உங்களுக்கு பெருகும். அதை ஜெயிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் தருவார். தேவ ராஜ்யத்தை நீங்க தேடி முதலிடம் ஆண்டவர் கொடுத்தா உங்கள் மேல் பூரண கிருபை இறங்கும். நீங்க எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.